சரி ஓகே ஆயிஷா போகலாம் ஆயிஷா போகலாமா? ஆரியன் எங்க கிளம்பிட்டோம்? ஆயிஷாவா? நம்ம எங்க போறோம்னா சொல்லவா? அம்மா உங்களுக்கு சொல்லிடலாமா? ஆரியனுக்கு சர்ப்ரைஸ். நீ சொல்லலைன்னா வரமாட்டேன், அதனால அம்மா உனக்கு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே ஆயிஷா. ஓகே ஆயிஷா சூப்பர் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கேன். சரி மிஞ்சி போயிட்டா. ஆரியன் இப்போ எங்க வந்திருக்கானா? ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஆரியன் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. தூக்கணுமா? மேம் பாப்பா நடக்கணும். இங்க என்ன பண்ற ஆரியன்? மாஸ்க் போட்டு வந்திருக்கானா? தீன மேம் எங்க? ஃபுல்லு பயப்படுறான். வீட்டில் நீ என்ன சேட்டை பண்ண? ஆறுக்குட்ட சரி வாங்க செல்ல உள்ள போகலாமா? மேம் உன்னை வர சொல்லியிருக்காங்களாம். ஸ்கூல் போல் அடிச்சிடலாம். போயிட்டு நம்ம போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா போய் வண்டி வச்சுட்டு வரட்டும். ஓகே ஆரியன்? உனக்கு தான் பிடிக்குமா இந்த ஸ்கூலு? இங்கே பாருங்க, அப்பா எடுக்கிறேன். இங்கே பாருங்க கேமரா எடுத்துக்கிறேன். அட இவன் வேற. வீட்டில் சேட்டை பண்ணுவீங்க. அப்புறம் ஆயிஷா அப்பா. A few moments later. ஆரியன் பேர் எழுதியிருக்கா? காசு கொடுத்துருக்காங்களா? மறந்துட்டான். ஏன் அழுதிங்க நீங்க? ஆரியன் கொடுத்துருக்காங்க மேம். வீட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஓகே காசு இருக்கா? போயிடலாம் சரி. One hour later. ஆரியன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. எதுக்கு நாங்கள் ஸ்கூல் போனோம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆனுவல் டே நடக்கல இந்த லாக்டவுனால். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் மெடல் எல்லாமே கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து 600 rupees வந்துட்டு சம்மர் கேம்ப்புக்காக வாங்கியிருந்தாங்க. அதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையு, அது வந்து மேரினேஷன் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் குழம்பு, மட்டன் வந்துட்டு குடல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது போட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ மேரினேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 1/4 teaspoon மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வந்து அதோட மசாலாலாம் மீனில் ஒட்டுறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கூட சேர்த்துக்கலாம். மசாலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா வரும். இப்போ சின்னதாக ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்றேன் ஜூஸு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோன்னா ஸ்டிக்கி ஆகாது ஃபிஷ்ஷில். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. நாங்கள் எப்போதுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம் ஃபிஷ் எதுவுமே. தோசைக்கல்ல போட்டு 2 சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோம் ஃபிஷ்ஷை. ஃபிஷ் மேரினேஷன் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 மணி நேரம் நான் போட்டு வச்சுருவேன். நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபாயில் ஷீட் போட்டு தான் இந்த பிளேட்டை வந்து நான் ரேப் பண்ண போகிறேன். ஓப்பனில் விட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வாடை அடிச்சிரும். எனக்கு சிக்கன் குழம்பு போட்டியெல்லாம் செஞ்சுட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆரியன் ஸ்கூல் போயிட்டு வந்தனால லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாயில் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணதும். அப்புறம் நல்லா கோட்டிங் நல்லா வந்து அதோட ஒட்டிக்கிச்சு. இப்போ தோசைக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பண்ணலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். அட் சேம் டைம் மறுபடியும் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி தோசைக்கல்ல பண்ணும்போது கொஞ்சம் தான் எண்ணெய் தேவைப்படும். ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்னா பயம், அதனால தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சிட்ருக்காங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நெடி அடிக்கும். நாங்கள் யூட்டிலிட்டி ஏரியா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், காற்று ரொம்ப அடிக்கிறனால அடுப்பு எரியாது. அதனால தான் நாங்கள் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் நல்லா வந்திருக்குது, போட்டி ஃப்ரை. நான் எல்லாமே வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் ஆரியனுக்கு சாப்பிட்றதுனால. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா போட்டி ரொம்ப பிடிக்கும் ஆரியனுக்கு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்வீட் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், நம்ம கடைசியாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். இப்போ என்ன அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேபிள் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பக்கத்தில் இருக்க ஃபர்னிச்சர் ஷாப்பில் போய்ட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தனால சிஸ்டம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செப்பரேட்டாக டேபிள் எதுவும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா எங்களால் யூஸ் பண்ணவே முடியல இந்த சிஸ்டம் வச்சதுனால. மோரோவர் இந்த ஹாலில் இருக்கும்போது ஆரியன் அவனோட பொம்மை, எண்ணெய் பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அது கிளம்ஸியாக அப்படி தான் இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணனாவே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது எண்ணெய் பாட்டில். இப்போ வாங்கிட்டு இருந்த மெடல் முதற்கொண்டு எல்லாமே அதிலே தான் இருக்குது. ஸோ ரொம்ப இடத்தையும் அதை அடைச்சிக்குது ஹாலில். ஸோ அதனால தான் இது வந்து காம்பேக்டாக சின்னதாக இருக்குது சிஸ்டம் வைக்கிறதுக்கு. மோரோவர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ஷன் வந்து இங்கே மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது, ஹாலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ சிஸ்டமோட வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும், அதனால தான் நாங்கள் இங்கேயே ஹாலே வந்து செட் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஒரு ரூம்லேயே செட் பண்ணியிருக்கலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அதோட ஏரியாவுக்கு போயிடும். ஸோ வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிடும் எங்களுக்கு ஹாலில், க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா பால்கோவா செஞ்சிட்ருக்கேன். 1 லிட்டர் பாலை நல்லா வந்துட்டு சுண்டை காய வைக்கணும். என்னடா திரியாக இருக்கேன்னு பார்க்கவேனா, அதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கட்டி கட்டியாக வரும். இது வந்துட்டு நல்லா சுண்டணும். சுண்டை காய்ச்சி ஃபைனலாக எப்படி வருது நம்ம பார்க்கலாம் பால்கோவா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் காட்டுறேன். இதில் வந்து 1 லிட்டர் வந்துட்டு பால் நல்லா திக்கான நம்மளுக்கு ஃபேட் நிறையா கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பால் ஊற்றிக்கோங்க. சிம்லே குக் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட்லலாம் லேயர்ஸ் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே இப்படி எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் வந்து நம்ம பண்ணுங்கள், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடியில் மட்டும் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்துட்டு அடிகனமான பாத்திரத்தில் சமைங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பால்கோவா எப்படி வருது சொல்லிவிட்டு. பாருங்கள், நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் இருந்துச்சு. இப்போ சுண்டி நல்லா கீழே வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றுட்டோம். நீங்கள் இன்னும் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னா ஒட்டே ஓட்டாது, சீக்கிரமாக உங்களுக்கு செஞ்சிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வற்றுட்டோம். வற்றுனதுக்கப்புறம் நம்ம சீனிலாம் சேர்க்கலாம். பாருங்கள் நம்மளோட பால் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் போடுங்க. ஏலக்காய் பவுடர் என்கிட்ட இல்லாதனால ஏலக்காய் வந்துட்டு ஒன்று வந்துட்டு தட்டி போட்டிருக்கிறேன். ஸோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீனி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் ஜீனி சேர்க்குறேன். ஸோ இந்த ஜீனி சேர்த்ததுக்கப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி விடும், ஜீனிலேருந்து பாகு வரும் பார்த்திங்களா. ஸோ அதையும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா சுண்டை காய வைக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த திரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி லிக்விட் ஆயிரும். அதுவும் நல்லா சுண்டை காயணும். கடைசியாக ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக லைட்டாக நெய் விட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டாப் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஜீனி எல்லாம் வந்து நல்லா பாகாயி சைடில் உங்களுக்கு வருது. இப்போ லைட்டாக வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நெய் விட வேணாம். கீழே வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்னாலே நெய் தான் வேணும். பாருங்கள் நல்லா சுண்டி வச்சு பேக்கரி கலர் பால்கோவா மாதிரி நல்லா திரியாக இருக்குது. நீங்கள் எலுமிச்சை பழம் சேர்க்காம கூட செய்யலாம். உங்களுக்கு ப்ளைன் பால்கோவா மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் திரியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்ம பால்கோவா இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பால்கோவா. பாருங்கள் நம்ம 1 லிட்டர் பாலில் வந்துட்டு இவ்வளோ பால்கோவா வந்துருக்குது. ஸோ ஹோம்மேட் பால்கோவா சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம்.